exercise 1.6 ல third sum பண்ணலாம். ஒரு linear equation கொடுத்துட்டாங்க. என்ன இருக்கு? 2x plus 3y plus 5z equal to 9, 7x plus 3y minus 5z equal to 8, 2x plus 3y plus lambda z equal to nu. இதுல என்ன கேக்குறாங்கன்னா lambda nu ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு மூணு கேஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? நோ சொல்யூஷன் இருக்கு. செகண்ட் ஒன் யூனிக் சொல்யூஷன் இருக்கு. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட்லி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம செகண்ட் சம்ல பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நாம நோ சொல்யூஷன் அப்படினா என்ன அர்த்தம்? ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஏவும் வெவ்வேறையா இருந்தா அத நாம என்ன சொல்லுவோம்? நோ சொல்யூஷன் அப்படினு சொல்லுவோம். யூனிக் சொல்யூஷன் அப்படினா ரேங்க் ஏபியும் ரேங்க் ஏவும் எப்படி இருக்கணும்? சேமா இருந்தா நாம யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். அதாவது ரேங்க் வந்து 3 ஆ இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படினா ரேங்க் என்னவா இருக்கலாம்? ஏபி 2 ஆ இருக்கணும். ஏ எடுத்தாலும் 2 இருந்தா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம a அப்படிங்கறது மாதிரி எடுக்கலாம். a அப்படிங்கிறது 2 3 5 கரெக்ட்டா? செகண்ட் ஒன் பாருங்க 7 3 minus 5. தேர்ட் ஒன் 2 3 lambda. இப்போ நம்ம x எடுத்து எத்தனை வேரியபிள் இருக்கு? மூணு வேரியபிளா? x y z. b அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூவா 9 8 நியூ. சரி இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணோம்? ab எழுதிக்கலாமா? ab எழுதிக்கலாம். நமக்கு என்ன ஆகும்? 2 3 5 7 3 minus 5 2 3 lambda. b எழுதனா 9 8 நியூ அப்படினு வருமா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்டும் தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்டையும் 0 பதிலா போடுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படினா ரோ 1 நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதனால அப்படியே எழுதிக்கலாமா? 2 3 5 9 எழுதிக்கலாம். இப்போ ரோ 2 ல சேஞ்ச் பண்றோமா? ரோ 2 ல என்ன பண்ணலாம்? இத அப்படியே நம்ம மாத்தி மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ரோ 1 7 ஆலயும் ரோ 2 வை 2 ஆலயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம மைனஸ் பண்ணோமா 0ங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன பண்றோம் பாருங்க. இந்த இடத்துல 7 r1 இது r2. அப்ப 2 into r2 minus 7 into r1. அடுத்து தேர்ட் ஒன் r3 ல என்ன பண்றோம்? இத ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணாவே போதும். அப்ப r3 minus r1 கரெக்ட்டா? r3 ல இருந்து r1 மைனஸ் பண்ணாலே இதெல்லாம் வந்து 0 ன்னு வெச்சு. சரி இப்போ நான் இந்த ஸ்டெப் போட்டு காமிக்கிறேன். r2 ல நாம என்ன பண்ணோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்றோமா? அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 14 2 னா 6 minus 10 plus 16. இது minus 7 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப minus 14 minus 21 5 னா 5 into 7 minus 35 இது minus 63 அப்படி நமக்கு கிடைக்குமா? ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்குமா? 0 இது ரெண்டுனா minus 15 இது ரெண்டுமே நெகட்டிவா? அப்ப minus 45 இந்த ரெண்டு டேர்மை மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்ப minus 63 ல இருந்து 16 நாம மைனஸ் பண்ணலாம். அப்ப மைனஸ் பண்ணா இது என்னவோ? இது 5 ஆகும். இது 13 ஆயிருமா? அப்ப இதுல என்ன வரும் நமக்கு? 7 4. அப்ப minus 47. ஓகேவா? 0 minus 15 minus 45 minus 47. நெக்ஸ்ட் அடுத்து r3 minus r1. r3 ல இருந்து r1 நாம மைனஸ் பண்றோம். அப்ப இங்க என்ன ஆகும்? 2 minus 2 அப்படினா 0 ஆட் பண்ணா 3 minus 3 நாலும் 0 lambda minus 5 new minus 9 அப்படி நமக்கு கிடைச்சு. இப்போ என்ன வந்துச்சு? நமக்கு ரேங்க் வந்துருச்சா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 கொண்டு வர முடிஞ்சா பாப்போம். அப்படி இல்லனா 2 அப்படியே வெச்சுக்கோ. இந்த மூணு எது பாத்தீங்கன்னா டயகனலா நமக்கு 0 வந்துருச்சா? இப்போ நம்ம மூணு கண்டிஷன் கொடுத்திருக்கா. இந்த மூணு கண்டிஷனை நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? no
அப்ப நோ சொல்யூஷன் அப்படின்னு என்ன வரணும், ரேங்க் வந்து வெவ்வேறையா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல 0 வரணும், இந்த இடத்துல நமக்கு நம்பர் வரணுமா, கரெக்டா? அப்ப lambda equal to 5 அப்படின்னா new not equal to 9 வரும். நியூக்கு 9 தவிர வேற எந்த வேல்யூ போட்டாலும் இங்க நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். நியூ equal to 5 போட்டா இந்த இடத்துல 0 வருமா, அப்ப டோட்டலா பார்த்தா நமக்கு AB வரும். இத மட்டும் விட்டுட்டா A பார்த்தா நமக்கு ரேங்க் என்ன வரும், 2 அப்படினு வருமா, கரெக்ட்டா? அப்ப ரோ ஆஃப் AB அப்படிங்கும்போது ரேங்க் 3, ரோ ஆஃப் A அப்படினா ரேங்க் வந்து 2 ஆகும். அப்ப ரோ ஆஃப் AB not equal to ரோ ஆஃப் A. இதான் வந்து நோ சொல்யூஷன். இப்போ ரெண்டாவது क्वेश्चन நமக்கு என்ன கேக்குறாங்க, யூனிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது கேக்குறாங்க. அப்ப யூனிக் சொல்யூஷன் நமக்கு என்ன வரும், ரெண்டு பக்கமும் ரேங்க் வந்து 3. அப்ப இங்கேயும் நம்பர் வரணும், இந்த இடத்துலயும் நம்பர் வரணும். அப்ப நம்ம என்ன கேஸ் எடுக்கணும், when mu equal not equal to 9, lambda not equal to 5. ஓகே, ஏன்னா 5 போட்டா இந்த இடத்துல 0 ஆயிடுமா, நியூ அதே மாதிரி 9 போட்டா 0 ஆயிடுமா. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ தவிர எந்த வேல்யூ போட்டாலும் நமக்கு என்ன வரும், ரேங்க் வந்து 3 தான் கிடைக்கும். அப்ப ரோ ஆஃப் AB equal to 3, ரோ ஆஃப் A equal to 3. அப்ப என்ன வரும், யூனிக் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னா இந்த ரெண்டுமே நமக்கு என்ன வரும், 0 வரும். அப்ப ரேங்க் வந்து 2 இருந்தா தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அப்ப நம்ம என்ன எடுக்கலாம், when இந்த ரெண்டு இடமும் நமக்கு 0 வரும். ஓகேவா? அப்ப lambda equal to 5 new equal to 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதுவும் 0 ஆயிடும், இதுவும் ஆயிடுமா. அப்ப இந்த ரோ ஃபுல்லாவே நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்ப எத்தனை நான் 0 ரோ கிடைக்கும், நமக்கு 2 கிடைக்குமா. அப்ப ரோ ஆஃப் AB equal to 2, ரோ ஆஃப் A வும் நமக்கு 2 வரும். அப்ப இந்த மாதிரி ரெண்டுமே 2 வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், infinitely many solution. infinitely many solution. ஓகேவா? நம்ம கொடுத்திருக்கிற மூணு क्वेश्चन நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கொடுத்திருக்கிறத ரேங்க் 3 க்கு நம்ம கொண்டு வரணும். அந்த கண்டிஷன் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு அப்புறம் லாம்டா என்ன வேல்யூ அப்ளை பண்ணா நோ சொல்யூஷன் கிடைக்கும். அடுத்தது என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். தேர்ட் ஒன் என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு பார்ப்போம். சேம் இதே மாதிரி எக்ஸாம்பிள்ல ஒரு சம். ஓகேங்களா? அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ எக்ஸசைஸ் 1.6 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.33 பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்க, find the condition on A, B, C so that the following system of linear equation has one parametric family of solution. Question பாருங்க என்ன கொடுத்தாங்க, x plus y plus z equal to a, x plus 2y plus 3z equal to 6a, 3x plus 5y plus 7z equal to c. ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. இதை நம்ம என்ன சொல்லணும், one parametric family of solution அப்படிங்கிறது நாம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிறத a எடுத்துக்கலாம். a அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், 1 1 1. அடுத்து செகண்ட் ஒன் என்ன, 1 2 3. அடுத்து 3 5 7. இப்போ நம்ம b எடுத்துக்கலாம். b அப்படிங்கும்போது ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்குதா, a b c எடுத்துக்கலாமா. இப்போ a வையும் b என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணி எழுதுவோமா. a வையும் b யும் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணா நமக்கு என்ன, 1 1 1 1 2 3 3 5 7. இங்க a b c அப்படிங்கிறதா. ஓகேவா? ரெண்டையும் நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணோம், இந்த ரெண்டு டேர்மையும் 0 கொண்டு வருவோமா. இப்போ 0 கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், ரோ 1 அப்படியே வச்சுக்கலாம். ரோ 2 என்ன பண்ணலாம், ரோ 2 மைனஸ் ரோ 1 எழுதிக்கலாமா. இதை ரெண்டையும் நம்ம
அப்ப இதை மட்டும் 3 ஆக மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா நமக்கு இந்த டேர்ம் 0 வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சரி நம்ம ஃபர்ஸ்ட் இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். r2 minus r1 r2 ங்கிறது இதுவா 1 2 3 b அப்படி வருமா r1 இதுவா அப்ப மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா -1 minus a அப்ப 0 1 2 b minus a அப்படி நமக்கு கிடைக்குதா கரெக்ட்டா அப்ப r1 அப்படியே என்ன 1 1 1 a இந்த இடத்துல 0 1 2 b minus a இப்ப r3 என்ன பண்றோம் r3 அப்படியே எழுதலாமா 3 5 7 c அப்படியே எழுதலாமா இப்ப r1 என்ன பண்ணோம் -3 ஆக மல்டிப்ளை பண்றோம் அப்ப -3 3a ஓகேவா இப்போ இது மைனஸ் பண்ணி 0 இது 2 5 சாரி 4 இது -3a plus c வருமா அப்ப இந்த இடத்துல 0 2 4 -3a plus c அப்படி நமக்கு கிடைச்சது ஓகேவா சரி இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்க்கு என்ன பண்ணோம் எதை நம்ம 0 கொண்டு வரணும் அப்படினா இந்த 2 மட்டும் 0 கொண்டு வரணும் ஓகேவா இப்போ இதுக்கு நாம என்ன பண்ணலாம் இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா r2 ஐ -2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 0 வந்து கிடைச்சிடும் ஓகேவா இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா r1 r2 அப்படியே எழுதலாம் r3 ல மட்டும் நான் என்ன பண்றேன் r3 -2 r2 அப்ப r1 r2 சேஞ்ச் பண்ணல அப்ப அப்படியே எழுதலாமா 1 1 1 இங்க a 0 1 2 b minus a இப்ப r3 அப்படியே நம்ம எழுதலாம் இதான் r3 0 2 4 minus 3a plus c கிடைக்கும் இப்ப r2 ஐ -2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இதான் r2 அப்ப மைனஸ் 0 -2 -4 இது -2 ஆல மல்டிப்ளை பண்ணா -2b மைனஸ் இந்த மைனஸ் ஆகும் பிளஸ் ஆகுமா அப்ப பிளஸ் என்ன வரும் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்ப 2a ஆட் பண்ணிக்கலாமா 0 0 0 இத ஆட் பண்ணா இங்க 2a இங்க என்ன -3a வா அப்ப நமக்கு என்ன ஆகும் -a -2b plus c அப்படி நமக்கு கிடைக்குமா கரெக்ட்டா இத எழுதலாமா 0 0 0 -a -2b plus c அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா அப்ப டோட்டலா பார்த்தோம்னா ரேங்க் என்ன வரும் 3 அப்படி கிடைக்கும் நம்ம என்ன பண்றோம் b ஐ மட்டும் விட்டுட்டோம் அப்படினா a என்ன கிடைக்குது ரேங்க் 2 அப்படி நமக்கு கிடைக்கும் நம்ம क्वेश्चन என்ன क्वेश्चन கேட்றாங்க அப்படினா क्वेश्चन என்ன இருக்கு one parametric family of solution அப்படினு கேட்றாங்க அப்போ one parametric அப்படினா நமக்கு என்ன வரணும் rank ab அப்படினாலும் 2 தான் வரணும் row of a அப்படினாலும் நமக்கு என்ன வரணும் 2 அப்படிங்கிறது வரணுமா அப்ப நம்ம இத மட்டும் 0 கொண்டு வந்துட்டோம் அப்படினா அதாவது இந்த டேர்ம் இருக்கா இத 0 கொண்டு வந்துட்டா இது என்னவா மாறுது one parametric family of solution மாதிரி இருக்குமா அப்ப இத 0 கொண்டு வரணும்னா நாம இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இங்க எழுதிடலாம் அப்ப c minus a minus 2b equal to 0 அப்ப c equal to a plus 2b னு அப்ளை பண்ணிக்கலாமா கரெக்ட்டா இந்த இடத்துல c பதிலா a plus 2b அப்ளை பண்ணோமா இது என்ன மாறிடும் 0 ஆ மாறிடுமா அப்ப 0 ஆ மாறிடுச்சுனா இது என்னவா இருக்கும் one parametric family of solution ஆ மாறிடுமா கரெக்ட்டா அப்ப இதோட நம்ம எழுதிக்கலாம் அப்ப c பதிலா இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு என்ன வரும் 1 1 1 0 1 2 0 0 0 a b minus a இந்த இடத்துல என்ன ஆகும் 0 ஆகும் அப்ப row of ab அப்படினாலும் rank 2 தான் row of a அப்படினாலும் rank 2 தான் அப்ப நமக்கு என்ன வருது infinitely many solution
ஓகேவா parametric என்னது one equation நமக்கு கிடைக்கும் அதாவது ஒரு parametric இப்போ z equal to நம்ம என்னன்னா t அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இப்போ நமக்கு முக்கியமானது என்னது c equal to a plus 2b ங்கறத நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகேவா இவ்வளவுதான் இந்த சம் next நம்ம examples பார்க்கலாம் example 1.29 1.30 1.31 1.32 இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் சம் பண்ணுவோம்ல எக்ஸசைஸ் 1.6 ல ஃபர்ஸ்ட் ரோமன்ல 4 சம் வரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஓகேங்களா இதே மாடல்ல தான் இந்த சம் இருக்கும் क्वेश्चन பாத்தீங்கன்னா பாருங்க எக்ஸாம்பிள் 1.29 பாத்தீங்கன்னா என்னங்க the linear equation of possible x plus 2y minus z equal to 3 3x minus y plus 2x equal to 1 x minus 2y plus 3z equal to 3 x minus y plus z equal to 1 அப்படிங்க ஒரு நாலு ஈக்குவேஷன் அதாவது x plus 2y minus z equal to 3 3x minus y plus 2z equal to 1 x minus 2y plus 3z equal to 3 x minus y plus z equal to minus 1 ஓகேவா இப்படி ஒரு நாலு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க இப்போ இத நாம என்ன பண்ணோம் சேம் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்றோம் a அப்படி எடுத்துப்போம் அடுத்து என்ன பண்ணோம் x y z எடுத்துட்டோம் b அப்படிங்கிறது நாம எடுத்துப்போம் ஓகேவா இப்போ நமக்கு இது போடும்போது நமக்கு எப்படி வரும் அப்படினா a b ஜாயின் பண்ணா மொத்தம் 4 ரோ வருமா ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 வரும் நான் என்ன சொல்லிருக்கோம் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 வரணும் மீதி இருக்கிறது நம்ம எப்படி வேணா வெச்சுக்கலாம் இது முடிஞ்சா கொண்டு வரலாம் இல்லனா விட்டுறலாம் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 வரணும் இது ரெண்டும் நம்பர் எப்படி வேணா விட்டுறலாம் அடுத்து தேர்ட் ரோல அப்படினா இந்த டேர்மே நம்ம என்ன பண்ணனும் 0 கொண்டு வரணும் ஓகேவா இந்த சைடு இருந்தா அப்படியா அடுத்து இப்போ ஃபோர்த் ரோ அப்படினா 1 2 3 இது மூணும் 0 கொண்டு வரணும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் வரும் ஓகேவா அப்ப 4 ரோ இருக்குனா ஃபர்ஸ்ட்ல நம்பர் கொண்டு வரணும் அடுத்ததுல ஒரு டேர்ம் 0 அடுத்ததுல ரெண்டு இது 0 அடுத்ததுல மூணு இது நாம 0 கொண்டு வரணும் இத வச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம் ரேங்க் 1 ரேங்க் 2 ரேங்க் 3 அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம் அதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல சம் போடணும் யூனிக் சொல்யூஷன் அப்படினா என்ன வரணும் ரேங்க் ஆஃப் ரோ ஆஃப் ab யும் ரோ ஆஃப் a அவோ 3 ஆ இருக்கும் ரோ ஆஃப் ab யும் ரோ ஆஃப் a வும் 3 ஆ இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் யூனிக் சொல்யூஷன் அப்படினு சொல்லுவோம் அதுவே 2 ஆ வந்தா நம்ம என்ன சொல்லுவோம் infinitely many solution ஓகேவா one parametric அப்படினு நம்ம சொல்லுவோம் சப்போஸ் ரேங்க் 1 ஆ வந்துருந்துச்சு அப்படினா நம்ம என்ன சொல்லுவோம் infinitely many solution consistent 2 parametric அப்படினு நம்ம சொல்லுவோம் சப்போஸ் ரேங்க் மாறி வந்துச்சு அப்படினா ab not equal to rho of a அப்படினு வந்துருச்சுனா அத நம்ம என்ன சொல்லுவோம் inconsistent and no solution ஓகேவா இந்த நாலு சம்மும் நீங்க அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் அடுத்து எக்ஸாம்பிள் 1.34 பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.6 ல இருக்கிற தேர்ட் சம் இது அப்படியே தான் நாம அப்ளை பண்ணோம் செகண்ட் சம் தேர்ட் சம் பாத்துறோமா நோ சொல்யூஷன்னா என்ன யூனிக் சொல்யூஷன்னா என்ன இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்னா என்ன ஓகேவா சேம் இதே மாதிரி தான் இந்த இதுல ஒரு 4 இது ஒரு 5 சம் நமக்கு ஹோம்வொர்க்கா வச்சுக்கோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம்